அன்புள்ள வணக்கம். உங்கள் நாராயணன் பேசுகிறேன். ஆர் நாராயணன், லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஜோதிடம், கிருஷ்ணகிரி. நான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்னன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை மாசி 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிறக்குது. வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிறந்தால் மகா சிரேஷ்டம். இந்த விஷ்ணுபதி என்றது இதனால் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ ஜனங்களுக்கு விஷ்ணுபதினா கொஞ்சம் மகாவிஷ்ணு மேலே ரொம்ப ஆசை, பாசம், எல்லாமே அக்கறையெல்லாம் ஒரு 2 வருஷமாக ரொம்ப தெரியுது. இதுக்கு முன்னாடி அர்ச்சகர்களுக்கு தான் தெரியும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன. விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் வைகாசி மாதம் வரும், ஆனி மாதம் வரும், கார்த்திகை மாதம் வரும், மாசி மாதம் வரும். வருஷத்துக்கு 4 முறை வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி வருதுன்னாக்க, அதாவது சூரிய ஒளியினால், அதாவது இந்த வைகாசி மாதத்தில் ரிஷபராசி மேலே வரும். 2வது ஆவணி மாதம், இது ஆவணி மாதம் நமக்கு சிம்ம ராசி மேலே வரும். விருச்சிக ராசிக்கு நமக்கு இந்த கார்த்திகை மாதம் வரும். மாசி மாதம் கும்பராசிக்கு வரும். இதுதான் வருஷத்தில் 4 முறை வர்ற விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது, அதாவது இப்போது அதிகாலையில் 3 மணிலிருந்து அதாவது 10:30 மணி வரைக்கும் தான் ஜனங்கள்லாம் இப்போ தான் பேசிக்கிறாங்க. ஆனால் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னன்னாக்க 9 மணி நேரம் வர்றது தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். எப்படி சாமின்னா, 9 மணி நேரம்ன்றது 1:30 மணிக்கு பிடிக்குது. நாளைக்கு 1:30 மணிக்கு பிடிச்சி அதிகாலை வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. அதுதான் 9 மணி நேரம். இந்த 9 மணி நேரத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் தலைக்கு ஸ்தானம் பண்ணி ஜனங்க விஷ்ணு பாராயணம் செய்யணும். என்ன விஷ்ணு பாராயணம் பண்ணணும்னாக்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், விஷ்ணு பாராயணம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் நமோ நாராயணன் ஜபிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் மகாலட்சுமினே நமக்கு ஜபிக்கலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாராயணனை ஜபிச்சால் எல்லா சுபகாரியங்கள் நடக்கும். இல்லை என்றால் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில், அதாவது பெருமாள் கோயிலுக்கு சென்று, அதாவது டைமண்ட் கல்கண்டு எடுத்துன்னு போய் கருட கம்பத்துக்கிட்ட வச்சு 27 முறை வலம் வரணும். இந்த 27 முறை வலம் அந்த டைமண்ட் கல்கண்டை 4 பேருக்கு தானம் செய்தால் நினைத்த காரியம் முடியும். இல்லை என்றால் வெள்ளை மலர்கள் பூக்களால் அது 27 முறை வச்சு பெருமாள் கோயிலை வலம் வந்தால் கம்பல்சரி நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? பித்ருதோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி நாம் நினைச்ச காரியம், அதாவது நம்ம கஷ்டங்கள், தரித்திரங்கள், அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும், நம்ம வியாபாரம் பண்ணணும், அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கல்யாணம் செய்யணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் கோரிக்கை வச்சோம்னா அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே நமக்கு இந்த ஜெயமாகும். இந்த மகாவிஷ்ணு நம்மளை கம்பல்சரி நம்மளுக்கு நல்லது செய்வார். அதே மாதிரி மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை மாசி 1ஆம் தேதி பிறக்குது. அதாவது இரவு 1 மணிக்கு பிடிச்சி காலை 10:30 மணிக்கு முடியுது. எல்லாருமே மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுங்கோ. நாராயணா ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கோ. ஓம் மகாலட்சுமினே நமகன் சொல்லுங்கோ. நன்றி, வணக்கம்.